வணக்கம் நண்பர்களே. நம்ம தளபதிக்கு ஒய் கேட்டகரியில செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன? இந்த பிரிவுல தளபதிக்கு எத்தனை பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க? வாங்க பார்க்கலாம். தளபதி விஜய் நடிகரா இருக்கும்போதே அவர் போற இடத்துல எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு எப்பவுமே தேவைப்படும். ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காம இருக்கும். இப்ப தளபதி ஒரு கட்சிக்கு வேற தலைவரா இருக்காரு. அதனால அவர் போற இடங்கள்ல எல்லாம் தொண்டர்கள் ரசிகர்கள்னு கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா தளபதிக்கு பாதுகாப்பா ஒரு சில பவுன்சர்ஸ் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் தளபதி மேல முட்டை வீச போறதா பேசின ஆடியோ தமிழ்நாட்டுல பரபரப்பை கிளப்பி இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் மத்திய அரசாங்கம் தவேகா தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. பொதுவா விஐபி விவிஐபிஸ்னு முக்கிய பிரமுகர்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் இசட் பிளஸ்னு 4 பிரிவுல பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுல எக்ஸ் பிரிவு பாதுகாப்புங்கிறது 2ல இருந்து 5 பேர் வரைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. தளபதிக்கு கொடுத்திருக்கிற ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவுக்கு அடுத்த ஸ்டேஜ் செக்யூரிட்டி. ஒய் பிரிவு கேட்டகரியில சிஆர்பிஎஃப் வீரர்கள் போலீஸ்னு மொத்தம் 8ல இருந்து 11 பேர் வரைக்கும் தளபதிக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஆயுதம் ஏந்திய 5 கமாண்டோ போலீஸ் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இனிமே தளபதி வீட்டுல எப்பவும் 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. 3 கமாண்டோ போலீஸ் தளபதி கூடவே எப்பவும் பாதுகாப்புக்கு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.